ஸோ ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு சட்டமன்ற தேர்தல்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ ஏன்னா 4 முனை போட்டி. ஸோ அதனால் இந்த வெற்றி வாய்ப்பு யார் யாருக்கு எப்படி இருக்கும், பெரிய கட்சிகளாக இருந்த 2 திராவிட கட்சிகளா, இல்லை புதியதாக உருவாகிய தமிழக வெற்றி கழகமா, இல்லைன்னா சீமானோட நாம் தமிழர் கட்சியாக அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் ஸோ முடிவுகள்லாம் வெளிவந்திருக்கு. முதல்ல நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி தொகுதியிலிருந்து திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். ரெண்டாவதாக இங்கே செஞ்சி தொகுதியிலேருந்து கணேஷ்குமார் அவர்கள். ஸோ அவர் வெற்றி பெற்றிருக்காரு. மூணாவதாக பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியிலேருந்து சிவகுமார் அவர்கள். நாலாவது ஜெயங்கொண்டம் தொகுதியிலேருந்து வைத்தி அவர்கள். ஸோ இந்த 4 பேரும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஜெயிச்சிருக்காங்க. நம்ம குறைஞ்சது ஒரு 10 தொகுதியாக எதிர்பார்த்தோம். ஆனால் கள நிலவரம் வந்து பெரிய கட்சிகளுக்கே ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கி இருந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி 5 தொகுதிகளை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. 4 தொகுதிகளை அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய விஷயமாக தான் தெரியுது. ஸோ எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, குளத்தூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருந்த அவர்கள் ஸ்டாலின் அவர்களே தோல்வி முகம் தழுவியிருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எந்தெந்த தொகுதிகள்லாம் வலுவாக இருந்ததோ அந்த தொகுதிகள்லாம் அவங்க தக்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3வது இடத்துல அதிமுக தள்ளப்பட்டிருந்தாலும் அதிமுகவும் அதோட கூட்டணிகளும் ஸோ பெரும்பாலான அதிமுக வெற்றிக்கு பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகள் அவங்களுக்கு அதிமுக வேட்பாளர்களுக்கு சென்றது தான் முக்கிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் இந்த முறையும் அதிமுக ஒரு பெரிய சரிவிலிருந்து மீண்டு வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் மிக மிக முக்கியமானது ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. ஸோ ஆகவே இதோட